அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, ரஜினிக்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற ரசிக மன்ற ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய அன்பு கலந்த வணக்கங்களையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக வந்து இரு கரம் கூப்பி ரஜினி அவருடைய சார்பிலே வரவேற்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது அவருக்கு மருத்துவர்கள் செய்த உதவி பாதி என்றால், அவர் நலமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த ரசிகர்கள் எத்தனை பேர் மொட்டை போட்டுக் கொண்டார்கள், எத்தனை பேர் அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டார்கள், எத்தனை பேர் மண்சோறு சாப்பிட்டார்கள். இப்படி பல ஊர்களிலேயும் போய் அந்த ரசிகர்களை நேரிலேயே நான் பார்த்தேன் என்பதை பெருமையோடு இந்த மன்றத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே ரஜினி மீண்டும் உயிர் பெற்று எழுச்சியோடு வந்திருப்பதற்கு உங்களுடைய பலமும் ஊக்கமும் வாழ்த்துக்களும் தான் காரணம் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக் கொள்கிறேன். நான் ரஜினியை பார்க்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ரசிகர்களை நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். நம்முடைய ரஞ்சித் நடித்து வந்த கபாலி படத்தில் ரஜினி இடத்திலே மேடையிலேயே வேண்டிக் கொண்டேன், எப்படி முத்துராமன் இவ்வளவு பேரையும் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று பயந்தார். நிச்சயமாக சந்திப்போம் என்று முடிவெடு, அதற்கு நல்ல வழி கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ரசிகர்களை பார்ப்பதற்கு பலவிதமான முயற்சிகளையும் செய்து நம்முடைய சுதாகர் போன்றவர்களெல்லாம் அதை நெறிப்படுத்தி முரளியவர்களெல்லாம் செய்து இன்றைக்கு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நல்ல கைதட்டி மனமான வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தயவு செய்து உங்களுடைய உற்சாகம் எங்களுக்கு புரிகிறது. உற்சாகத்தை மட்டும் காட்டினா பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. ஆகவே வெளியில் விழாக்கள் நடக்கிற போது நம்முடைய உற்சாகத்தை காட்டுவோம், கைதட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு நெறிப்படுத்தி நடக்கிற விழாவாக இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் விசிலடிப்பார்கள், கத்துவார்கள், கைதட்டுவார்கள், என்று சொல்லுகிற நிலையை மாற்றி நாமும் நெறியான முறைகளில் நடந்து காட்டுவோம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நாளைக்கு போய் ரஜினியுடைய ரசிகர்கள் இவ்வளவு சிறப்பாக ஒழுங்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று அவர்கள் எழுத வேண்டும். எழுதுவது போல நீங்கள் நடந்து காட்ட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு படமும் தொடங்குவதற்கு முன்னாலே நாங்கள் ஃபோட்டோ செஷன் என்று ஃபோட்டோ எடுப்போம். என்ன மாதிரி கேரக்டரு, என்ன மாதிரி நகை, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மேக்கப் போடலான்னு ஒரு ஃபோட்டோ செஷனுங்கிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். இன்றைக்கு பொறுத்தளவு ரஜினிக்கும் ரசிகர்களுக்கும் நடக்கிற ஃபோட்டோ செஷன் தான் இந்த விழா. ரஜினிக்கு எப்படி சார் இவ்வளவு புகழ் வந்துச்சு? ரஜினிக்கு ஸ்டைல் நடிப்பு, அந்த ஸ்டைல் நடிப்புல ஸ்பீடு நடிப்பு, அந்த ஸ்பீடு நடிப்புல அழகியான நடிப்பு, அந்த அழுகையான நடிப்பில் ஃபைட்டு, அந்த சாங்ஸு,
அந்த சாங்கில் ஒரு ஸ்டைல், ஹீரோயினோட ஒரு ஸ்டைல், உங்களுக்காக ஒரு ஸ்டைல். முத்துராமன் சார் இப்படி செஞ்சா என் ரசிகர்களுக்கு பிடிக்கணும், அப்படி செய்வார். ரசிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு நடிக்கிற தன்மை அவருக்கு உண்டு. ஆக இவ்வளவு நடிப்பாற்றலையும் வைத்துத்தான் உங்களை எல்லாம் மயக்கினார். ஆக இந்த நடிப்பாற்றல் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் அவருக்கு ரசிகர்களாகி இருக்கிறீர்கள். அதற்கு மேலே அவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது, அதற்கு மேலே ஒரு பாசம் இருக்கிறது. ஏன் அவர் கேமராவுக்கு முன்னால தான் நடிப்பார் தவிர கேமராவுக்கு பின்னால நடிக்க மாட்டார். அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவார். வெட்டு 1 துண்டு 2, அதுதான். அவரோட நான் 25 படங்களை இயக்கினேன் என்பதை உங்கள்கிட்ட சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன்? 25 படங்களை ஒரு இயக்குனர் அவரோட இயக்குறேன்னா அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஆகவே ஒரு நடிகராக மட்டுமல்ல, நண்பராக, அது அவர் சொல்ற பாணியிலேயே சொன்னா, எனக்கு பெங்களூர்ல ஒரு அண்ணன் இருக்காரு, சென்னையில் ஒரு அண்ணன் இருக்காரு, அது எஸ்பி முத்துராமன் சொல்லுவார். அதுதான் நான் இன்னைக்கு மேடையில் நிற்கிறேன். நான் அவரோட படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனாலும் எங்களுடைய நட்பு வளர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை. அந்த நட்பு சகோதர நட்பு. பூனாவரி கேள்விக்குள்ள நாங்கள் முத அவரை சந்தித்தோம். அதில் 25 படங்களை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய பண்பு என்னைக்கு என்னை முதல்ல சந்திச்சாரோ அதே பண்பில் தான் என்னை இன்னைக்கு பழகிட்டு. ரஜினிகாந்த் புகழுக்கு போயிட்டாரு, அதிர்தில்ல, உலகமெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுது, எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை. புகழை கொண்டு போய் தலையிலே வைத்துக் கொள்ளாத மனிதன் ரஜினிகாந்த். அதுக்கு உதாரணம் ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அவர் முதல் நான் பூனாவரி கேள்விக்குறியில் போய் அவரை புக் பண்ண போகும்போது ராயப்பேட்டையில் ஒரு குடிசையில் இருந்தார். இங்கே இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, முரளி, நடராஜன், விட்டல், இந்த நண்பர்களும் அந்த குடிசையில் தான் ஒன்றா இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. அப்போ தான் நான் அவரை போய் பார்த்தேன். அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்த பிறகும் அந்த குடிசையை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் அந்த மாடியில் அதே போல ஒரு குடிசையை அங்கே போட்டு வைத்திருக்கிறார். நான் ஒரு முறை வந்தபோது சொன்னேன், இவ்வளவு அழகான இடத்துல ஏன் ரஜினி அந்த குடிசையை போட்டு வச்சிருக்க, அதையும் கட்டடமாக மாற்றிடலாமே. இல்லை முத்துராமன் சார், நாம் வந்த இடம் குடிசை என்பதை என் மனசில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன்னு அந்த வந்த இடத்தை இந்த அளவுக்கு வந்த பிறகு நினைத்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய வெற்றிக்கு காரணம். உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய பேச முடியாது, பேசுகிற சூழல் வரும்போது நிறைய பேசுவேன். அவருடைய புகழுக்கு நடிப்பு, வாழ்க்கை, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னமோ பல பேர் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னமோ சம்பாதிச்சதெல்லாம் கர்நாடகாவுக்கு கொண்டு போயிட்டாரு. அவருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி வருடா வருடம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார்கள். கொடுத்து புகழ் பெறுவது நம்முடைய ரஜினியுடைய பழக்கம். ஆக பத்திரிகைகளில் வருகிற செய்தியை விட தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிற உதவிகள் எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல ஒரு குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடிக்க முடியும். அந்த வள்ளுவனுடைய குரலுக்கு எடுத்துக்காட்டான மனிதராக உள்ளத்திலே பொய்யில்லாமல் வாழ்வதால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடித்திருக்கிறார். இதுதான் உண்மை 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 என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், மிகவும் ஆவலோடு வந்திருக்கிறீர்கள், உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். அவரோடு சேர்ந்து
புகைப்படம் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த புகைப்படம் எடுக்கிற போது நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நிறைய பேரை புகைப்படம் எடுக்க முடியும். இங்கே வருகிற போது ஒவ்வொருவராக வேலைக்கு வந்து ரஜினியிடத்தில் கை கொடுக்கக்கூடாது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. ரஜினி அவர்களை பார்த்து கொண்டே வர வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தாலே போதும், அந்த ரஜினியுடைய கண்ணு கதை சொல்லும். பாலச்சந்தர் சார் இவரை எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? இவர் கண்ணு மேல ஆசைப்பட்டு தான் பாலச்சந்தர் சாரை இவர் தேர்ந்தெடுத்தார். கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று வள்ளுவன் சொன்னான். கண்ணும் பார்த்துக்கிடுச்சுன்னா அப்புறம் வாய் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். ஆகவே நீங்கள் அவரை கண்ணோட உங்கள் கண்ணை மோத விடுங்க, அதுங்க பேசிக்கும், நீங்கள் பேச வேண்டாம். ஆகவே கை கொடுக்காமல் காலில் விடாமல் அவர் பக்கத்தில் நின்று கேமராவை பாருங்கள். அந்த கேமரா உங்களை சிறந்த முறையிலே படம் கொடுக்கும். அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புவார்கள். ஆகவே படம் எடுக்கிற நெறியில் எந்த தவறும் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், வந்த உடனே காலில் விழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காம கட்டுப்பாடோடு வந்து செயல்படுகிறீர்கள். நம்முடைய பல ரசிகர்களுக்கு புகைப்படம் எடுக்க முடியும் என்பதை வேண்டுகோளாக உங்கள் எல்லோருக்கும் வைத்துக்கூடாது. ஆகவே இந்த படம் எடுத்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் மாட்டி ரஜினியோட படம் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற பெருமையை மட்டும் நீங்கள் பெறக்கூடாது. நான் ரஜினியோட போட்டோ எடுத்திருக்கேன் பாருன்னு ஊர் மக்களுக்கு காட்டுவதோடு நின்று விடக்கூடாது. ரஜினியின் படத்தை உங்கள் வீட்டிலே வைக்கிற போது ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தலைவர் ரஜினிக்கு நாம் தொண்டனாக இருக்கிறோம், நாம் ரசிகனாக இருக்கிறோம். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியை போல நாமும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டுவோம். அவரை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம் என்று தினம் அந்த படத்தை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி ஆசைப்படுகிறேன். இது பொழுதுபோக்காகவோ ரஜினி மேலே இருக்கிறதுக்காக எடுக்கவில்லை. ரஜினியை பின்பற்றி நாம் செயல்படுவோம், அவரை போல நல்லவராக வாழ்வோம் என்பதற்கு அந்த போட்டோக்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பணிவோடும் எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து தலைவர் படம் எவ்வளவுன்னு இவர் கேட்டேன். பத்திரிகையாளர் என்ற முறையில் தலைவர் 161 வந்திருக்கு. அவர் சொல்லுகிறார் அடுத்து வருகிற படம் தலைவர் 164. ஆகவே 164 மட்டுமல்ல, அது 170ஆக 180ஆக 200ஆக 300ஆக தொடர வேண்டும் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று நான் ரஜினியை உங்கள் எல்லோருடைய சார்பிலையும், மக்களுடைய சார்பிலையும், ரசிகர்களுடைய சார்பிலையும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுடைய சார்பிலையும் உன்னுடைய தொழில் மூலமாக பல நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே தலைவா, உனக்கு எண்ணிக்கை இல்லை, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமலும் கெடும் என்று கூட சொல்லி, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் கேடு வரும், செய்யக்கூடாததை செய்தாலும் கேடு வரும் என்ற குரலை மட்டும் பதிவு செய்து நெறிமுறையோடு நடந்து ரஜினியினுடைய படை எப்படிப்பட்ட படை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சூழ்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை, என்னுடைய நன்றியை மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். மதிக்கும் வணக்கத்துக்குரிய எஸ்பிஎம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால் மதிப்புக்குரிய எஸ்பி அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச விரும்புகிறேன்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து எனக்கு சென்னையில் இருக்கிற இன்னொரு சத்யநாராயண காயக்வாட் என்னுடைய பிரதர். அவர் வந்து எனக்கு கொடுத்த அன்பு, அவருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிறைய. சொல்லப்போனால் நான் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா கூட அதை விட ஜாஸ்தி ஒழுக்கங்கிறது என்ன அப்படிங்கிறது எஸ்பிஎம் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை, நேயம், உண்மையே பேசுறது, சத்தியம், அதெல்லாம் எஸ்பிஎம் கிட்ட நான் பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. எப்போ வந்து நான் வந்து எஸ்பிஎம் சார் வந்து மீட் பண்ணால் கூட அவர் சொல்கிறது ரெண்டே விஷயங்கள். ஒன்று, ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ. ரெண்டாவது, நீ ரசிகர்களை மீட் பண்ணு, அவரை சந்தித்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடு. நான் எங்கே போனால் கூட நிறைய வந்து இப்போல்லாம் முத்துராம் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், எப்பவுமே ஒரு பிஸியாக இருக்கார். நிறைய பிளேஸஸ் போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம், சார் நீங்கள் வந்து சார்கிட்ட சொல்லுங்கள், ரஜி சார்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வந்து 6லேருந்து 60 வரை அதுதான் முதல் ஹீரோவாக வந்து எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது. அதுதான் முதல் ஹீரோ. அந்த காலகட்டங்களில் வந்து சொல்கிறதுக்கு வந்து வெக்கமாக இருக்குது, இருந்தால் கூட சொல்லி தான் ஆகணும். அந்த ஒரு குடி பழக்கம், அந்த குடியை முழுகிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. ஸோ நைட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன். மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போனேன், இன்னொரு நாளும் லேட்டாக போனேன். ஒரு 4வது நாள் 3வது நாள் வந்து எஸ்பிஎம் வந்து சொன்னாங்க, மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார், டைரக்டர் வந்து உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க, தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரிங்க சொன்னோடனே காஸ்டியூமர், மேக்கப்பு, அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே வெளியே போட்டாங்க. முத்துராமன் சார் வந்தாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே வந்து, ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ, நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தால் தான் எல்லோரும் கரெக்டாக வருவாங்க, ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லோரும் லேட்டாக வருவாங்க, அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க. அன்னியிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறது. நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துடுறேன். ஒரு லேட் ஆச்சுன்னா சில லேட்டாக தூங்கிடுவேன். ஒரு 9:30 9:47 9 o'clock கால் ஷீட், 10 மணி 10:30 மணி இருக்கும். சரி எழுப்புவாங்க, ஏன் வந்து முதல்ல எதிர்ச்சிங்க எழுப்பலை அப்படின்னு சொன்னால், இல்லை சார் சொல்லியிருக்காரு வேறு வேலை இருக்கா, எழுப்ப வேண்டாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதலே சொல்லி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் என்னை வந்து வழிகாட்டியாக இருந்தவர் முத்துராமன் சார் அவர்கள். ஒரு 12 வருஷங்களாக ஆச்சு உங்களை சந்திச்சு. பெரிய வந்து அப்போது ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து 100 days 25 weeks எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம். அப்போ நம்ம ஒருத்தர் சந்திப்போம், பார்ப்போம். இப்போ ஒரு 10-12 வருஷமாக வந்து அது வந்து நடக்கலை. எந்திரன் நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் வந்து வெற்றி விழாவை வந்து அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் அந்த உடனே அந்த கோச்சரியான் அந்த கொச்சியெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை. அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் நடந்த சில நிகழ்வுகளால் அதை வந்து விழாவை வந்து அந்த சந்தர்ப்பங்களை கொண்டாட முடியலை. ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ செய்ய முடியலை, அதனால் சந்திக்க முடியலை. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து பிடிக்காம, அது எனக்கும் பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடாக நம்ம ரசிகர்கள்னா யார், எப்படி நம்மளாலேயும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கும் வந்து இந்த 2.0 டப்பிங்கெல்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் 28th வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது. அது வந்து ஒரு சில காரணத்தால் போக முடியல. அது வந்து கேன்சல் பண்ணியாச்சு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார், ஏதாவது கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பார், மைண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், தயங்குறாரு, பயப்படுறாரு, அப்படியெல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன். என் அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸ் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைங்கள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன ஆகும்? கால் எடுக்கணும். ஸோ இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும், இல்லை இது வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு இது இருக்குது. ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார், படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. அவரை என்னமோ தெரியாது, ஏமாறுறதுல ஒன்று தான் ரொம்ப ஏமாறுறாங்க. அது இப்போ நான் சொல்ல விரும்பலை. அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும், படம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகளாக கொட்டிக்கண்ணா அடித்தா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய முத்துராம சார் மாதிரி அண்ட் எல்லா பெரிய டைரக்டர்ஸுங்க, ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து, நல்ல திரைக்கதை அமைச்சு, நல்ல சாங்ஸுங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்கே நிற்கிறேன். ஸோ அந்த படங்களில் அந்த நினைவுகளோட நீங்கள் வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து படத்துக்கு நீங்கள் அது வருவீங்க. அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, முக்கியமாக இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்குவார், எதுவும் கரெக்டாக சொல்ல மாட்டார். ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த சம்பவத்தில் சில சூழ்நிலைகள் காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் வந்து அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுட்டாங்க. இந்த 96 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட வந்து நாடுறது, அவங்க இவங்கள நாடுறது,
ஆதாயத்துக்காக, சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்கிறது, அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களாக இப்படியே இருந்துடுறதா, நாம் எப்போ நம்ம முன்னேறுறது, நமக்கு முன்னால் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போகிறாங்க, அந்த வண்டியில் போகிறாங்க, இதில் போகிறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. நாம் எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது, நாம் எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம் எப்போ 2-3 வீடு வாங்குறது, அப்படிலாம் லெட்டர் எழுதுகிறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், ஒரு ஆசை இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுற போது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, ஒன்றுமே புரியல எனக்கு. நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அந்த ஆண்டவன் கையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த உடம்பு நான் சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஆண்டவனில் வந்து நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான். இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனாக நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துகிறானோ தெரியும். அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமாக, உண்மையாக, தர்மமாக, மனசாட்சியோடு பண்ணுறேன். இப்போ நடிகனாக நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சிட்ருக்கேனோ, மக்களை மகிழ வைக்கணும், பண அதிசயங்கள்லாம் அப்புறம் அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமாக, உண்மையாக, சத்தியமாக அது பண்ணுறேன். அது எது என்னன்னு தெரியாது, அது கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமாக எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. இவங்க எல்லாருமே கடவுள் இருக்குது. அதை வந்து நீங்கள் கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும் நம்ம பண்ணுவோம். அதை வந்து நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இது வந்து கடவுள்கிட்டே இருக்குது. அது வந்து யாருக்கு எழுதிச்சிட்டிங்க இல்லை. இப்போ வந்து அந்த மாதிரி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் திஸ்டிங் வரல, அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நோய கூட விட மாட்டேன். ஸோ ஆக இப்போவே ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துடுவீங்க, ஒதுங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னும் நிறைய பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட நேர கருதி எல்லாருக்கும் எல்லாரோட வந்து அந்த ஃபோட்டோ தனித்தனியாக வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நேரதிசைகளாக பண்ணுறதுனால தயவு செஞ்சு குடும்பம், குழந்தைங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த குடிப்பழக்கம், தூரம், சிகரெட்டு, இந்த இப்போ புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு, பிகாஸ் நான் அடிப்பட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு. எல்லோரும் சொல்லுவாங்க கோடியாக பணம் இருந்தது, குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளோ கோடி இருக்குது, 4-5 வந்து ட்ரிங்க்ஸு, ஆல்கோஹால், ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத, எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனைப்படுவேன். ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேறு மாதிரி மாறும். அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும், அதனால் வாழ்க்கையே அழிஞ்சு போகும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் குடிப்பழக்கத்தை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம். இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க சொல்கிறதுக்கு நீங்கள யோகியா சித்தரா கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க.
சந்தோஷமாக இருங்க. இப்போ எல்லோரும் வந்து நின்றுக்கிட்டே சேர்ந்தே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப நேரம் ஆகிறதுனால தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உட்காடுறேன், நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அண்ட் தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும், தப்புங்கள் இருக்கும். ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அது ஏதாவது நீங்கள் வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் வருங்காலத்தில் டெஃபினெட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் ஃபோட்டோவில் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.